தார் இறக்குமதி செய்யும் போர்வையில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள 74,000 லிட்டருக்கும் அதிகமான எத்தனால் சுங்க அதிகாரிகளால் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான 7 கொள்கலன் வாகனங்களை ஒருகொடவத்தை பகுதிக்கு சோதனைக்குட்படுத்திய சந்தர்ப்பத்தில் இவை கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க பேச்சாளர் லெஸ்லி காமினி கூறினார். இவற்றுடன் 168 தார் பீப்பாய்களும் காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் அரசாங்கத்துக்கு வரி வருமானம் மூலம் கிடைக்க வேண்டிய 112 மில்லியன் ரூபாய் இழக்கப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் ஒருகொடவத்தை சுங்க உத்தியோகர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலைமையால் தொடர்ந்தும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 4வது நாளாகவும் அடைமழை பெய்து வருகின்றது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். காத்தான்குடி, ஆரையம்பதி, மண்முனை வடக்கு மற்றும் செங்கலடி உட்பட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை காணப்படுவதுடன் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கல்முனை அம்பாறை பிரதான வீதியில் உள்ள மாவடிப்பள்ளி பாலத்திற்கு மேலாக வெள்ள நீர் பாய்வதாகவும் தொடர்ந்தும் மழை பெய்யுமாக இருந்தால் இந்த வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்படும் என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த பகுதியில் தொடர்ந்தும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதனை தவிர்த்துக் கொண்டுள்ளனர். நிந்தவூர், ஒலிவில், அட்டாளைச்சேனை, திருக்கோயில், காரைத்தீவு மற்றும் நாவிதன்வெள்ளி போன்ற பகுதிகளில் உள்ள வயற்காணிகள் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன. அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்கள் காரணமாக சர்வதேச ஊழல் சுட்டெண்ணில் தொடர்ந்தும் இலங்கை பின்னோக்கி சென்றுள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடம் 79வது இடத்திலிருந்து இலங்கை இந்த வருடம் 177 நாடுகளுக்குள் 90வது இடத்திற்கு பின்னோக்கி சென்றுள்ளதாக அறிக்கொன்றை வெளியிட்டுள்ள குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தால் வருடாந்தம் வெளியிடப்படும் சர்வதேச ஊழல் சுட்டெண்ணின் ஊடாக உலக நாடுகளின் அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல் தொடர்பில் கவனம் செலுத்தப்படுகிறது. டென்மார்க் மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் சமமான புள்ளிகளை பெற்று ஊழல் குறைந்த நாடுகளாக கணிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச ஊழல் சுட்டெண்ணில் ஆப்கானிஸ்தான், வடகொரியா மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் இறுதி இடங்களை பிடித்துள்ளன. இதேவேளை தெற்காசிய நாடுகளில் பூட்டானை விட இலங்கை பின்னிலையில் உள்ளதுடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை விட இலங்கை முன்னிலை பெற்றுள்ளது. ஆசிய பசிபிக் வலய நாடுகளுக்கு இடையில் இலங்கை 9வது இடத்தில் உள்ளது. $3 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான வெளிநாட்டு முதலீடுகளின்றி இலங்கையினால் 8% பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியாது என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன தெரிவிக்கின்றார். காலி உணவடன பகுதிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அமைச்சர் இதனை கூறினார். பிரதேசத்தில் சீமேந்து தொழிற்சாலை ஒன்றினால் தடைப்பட்டுள்ள நீர் விநியோக கட்டமைப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன நேற்று அங்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது தொழிற்சாலையை கண்காணித்து புதிய நீர் விநியோக கட்டமைப்பொன்றை அமைப்பதற்கான அடிக்கல்லையும் அமைச்சர் நாட்டினார். சர்வதேச கடன்களை பெற்று நாம் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகிறோம். இந்த அபிவிருத்தியுடன் பொருளாதார வேகத்தையும் 8% அதிகரிக்க வேண்டும். 8% பொருளாதார வளர்ச்சி வேகத்தை ஏற்படுத்துவதற்கு 4% வெளிநாட்டு முதலீடுகள் அவசியமாகும். $3 பில்லியன் அமெரிக்க முதலீடு செய்யப்பட வேண்டும். $3 பில்லியன் அமெரிக்க முதலீடுகள் இல்லாவிட்டால் இலங்கையில் 8% பொருளாதார வளர்ச்சி என்று ஏற்படுத்த முடியாது. இந்த வருடம் 1.2% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கையினால் 3 பில்லியனை அண்மிக்க முடியும். அண்மையில் அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட $1,200 தொடர்பில் தொலைத்தொடர்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய தெரிவிக்கின்றார். நெகிகம ஆரம்ப பாடசாலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய கலந்து கொண்டிருந்தார். ஜனாதிபதி $1,200 அதிகரித்துள்ளார். இந்த அதிகரிப்பு போதுமாக என்று விரைவினால் மேலும் அதிகரித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறுவார்கள். எனினும் இந்த $1,200 அரசாங்கம் எவ்வாறு தேடும்?
அபிவிருத்தி நாடுகளில் 99% வரியாக பெறப்படுகிறது. எமது நாட்டில் 95% வரியாக அறவிடப்படுகிறது. 1200 ரூபாவை வழங்க நாம் இந்தளவு பணத்தை தேட வேண்டும். நான் கணிப்பீடு ஒன்றை செய்தேன். நாட்டில் உள்ள சிறுவர்கள் உட்பட 2 கோடி மக்களிடமிருந்தும் மாதாந்தம் 84,000 ரூபாவை அறவிட்டு இந்த 1200 ரூபாவை வழங்க வேண்டியுள்ளது. அதனால் அனைத்து பிரிவினருக்கும் ஏற்ற வகையில் எவருக்கும் அதிக சுமையை வழங்காத வகையில் கணக்கு வழக்குகளை முன்னெடுப்பது எமது அமைச்சின் பொறுப்பாகும். பொறுப்பு கூற வேண்டியவர்களால் சிறுவர்களுக்கு இழைக்கப்படும் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாக வடமத்திய மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ரவி விஜய் குணவர்த்தன தெரிவித்தார். புலனறுவை வெளிக்கந்த போலீஸ் நிலையத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் திறந்து வைக்கப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அனுராதபுரம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் DNR பத்மஸ்ரீ உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நமது நாட்டில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு இழைக்கப்படும் குற்ற செயல்கள் குறைவடைந்தாலும் பெற்றோர், சகோதரர், உறவினர் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பொறுப்பானவர்களால் பிள்ளைகளுக்கு இழைக்கப்படும் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன. பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான பலாத்காரமாக புரியப்படும் பாலியல் ரீதியான குற்றங்கள் குறைவடைந்துள்ளன. அதிகமான சந்தர்ப்பங்களிலேயே சிறுவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்களினாலேயே இவர்கள் மீது குற்றம் இழைக்கப்படுகிறது. பயிற்றுவிக்கப்பட்ட யானைகளின் தகவல்கள் அடங்கிய காணாமற் போன பதிவேடு இதுவரையில் கிடைக்கவில்லை என வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்சா தெரிவிக்கின்றார். சட்ட ரீதியாக யானைகளை ஒப்படைத்த தொடர்பில் சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் கூறினார். பயிற்றுவிக்கப்பட்ட யானைகளின் தகவல்கள் அடங்கிய காணாமல் போன பதிவேடு இதுவரை கிடைக்கவில்லை. யானைகளை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் 1 கோடி ரூபாய் போன்ற உயர் பெறுமதிக்கு யானைகளை விற்பனை செய்யும் நிலைமை எமது நாட்டில் தோன்றியுள்ளது. இதனை முற்றாக நிறுத்துவதற்காகவே இது தொடர்பில் நான் தலையீடு செய்து விசாரணை குழு ஒன்றை நியமித்தேன். எமது நாட்டில் யானை வளர்ப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கும் சிலரே உள்ளனர். அவ்வாறான செல்வந்தர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு யானைகளை வழங்குவதற்கு தேவையான சட்டங்களை உருவாக்கி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி சட்டமாக்க உள்ளோம். இந்த சமூகத்துக்கு தேவையான அனைத்தையும் சட்ட ரீதியாக முன்னெடுப்பது எமது அமைச்சின் பொறுப்பாகும். නීතියානුකූල ක්‍රමයකට මේ සමාජ අවශ්‍යතාවයන් සම්පූර්ණ කරන්න අපි වගකීම ගන්නවා අපේ අමාත්‍යාංශය. இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான கருத்தரங்களை நடத்துவதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பரீட்சை இலக்காக கொண்டு நடத்தப்படுகின்ற பகுதி நேர வகுப்புகள், கருத்தரங்குகள், மாதிரி வினாத்தாள் விநியோகம் ஆகிய நடவடிக்கைகள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த வருடத்திற்கான சாதாரண தர பரீட்சை நிறைவு பெறும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறுவோருக்கு எதிராக அதிகபட்ச சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை அடுத்த வருடத்திற்கான இலவச பாட புத்தகங்களை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. 40 லட்சம் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கப்பட உள்ளது என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பாடப்புத்தகங்கள் அனைத்தும் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கான தேசிய வைபவம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் ஹோமாகம மாகம்மன வித்தியாலயத்தில் இடம்பெற உள்ளது. அத்துருகிரிய கலையரங்கில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி, மோட்டார் சைக்கிள் என்பவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் அத்துருகிரிய ஹோமாகம, ஒருவல மற்றும் உடவலவ ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளனர். கடந்த 1ஆம் தேதி இரவு 9:30 குறித்த கலையரங்கில் பொல்லால் தக்கி இளைஞன் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ராஜகிரிய பகுதியில் வசிக்கும் 22 வயதான இளைஞர் எவ்வாறு கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபையின் மகவ டிப்போ ஊழியர்கள் நேற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களாக வழங்கப்படாத சம்பள நிலுவையை வழங்க கோரியே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகவ டிப்போ ஊழியர்களின் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக ஆராய்வதற்கு குருநாகல் மாவட்ட டிப்போ ஊழியர்கள் சிலர் மகவ டிப்போவிற்கு வருகை தந்தனர். டிப்போ மாவட்ட முகாமையாளர் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்ற போதும் அது பயனளிக்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் பின்னர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்கள் வீதியை மறித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்த பணி பகிஷ்கரிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியது.